நம்மளுக்கு வந்து குதிரைக்கறி வந்துருச்சு. எஸ், இதுதான் வந்து குதிரைக்கறி. வெறும் 10 ரூபா தாங்க மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம ஊரில் பாருங்கள் 50 ரூபா வாங்குவாங்க, 30 ரூபா வாங்குவாங்க. 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா போதும், எங்கே போய் அங்கே நினைக்கலாம். 1400 ஷோம்னா 10 ரூபா நம்ம காசில். தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கினா பஸ்ஸு பிடிச்சிடலாம். தண்ணி வாங்கிறது பதிலாக சோடா வாங்கிட்டேன் ப்ரோ. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உஸ்பெகிஸ்தானில் வந்து இவ்வளோ இந்திய மக்கள், தமிழ் மக்கள், பீகார் மக்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களையும் வந்து மீட் பண்ணி அவங்க எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். மாஸ்க் கொஞ்சம் லைட்டாக அப்படி இறக்கி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாய். நீங்கள் எந்த ஊர் பிரதர்? நான் திண்டுக்கல் பக்கத்தில் சின்ன அப்படின்ற ஊர். ஓகே, உங்கள் பேர்? குமார். குமார். ஓகே, உங்களை ப்ரோ உங்களுக்கு தெரியும். தினேஷ். ஆமாம். ஹாய் ப்ரோ. மார்டின். மார்டின். நீங்கள் எந்த ஊர் பிரதர்? வந்து திருநெல்வேலி. செட்டில் வந்து சென்னை. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து? இங்கே வந்து 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் ஆச்சுங்களா? நீங்கள் பிரதர்? பேர் கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன். சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருந்து. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? நான் வந்து ஒரு 8 months ஆகுது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், எல்லாருமே இங்கே எல்லாமே ஒரே. ஓகே, உங்கள் பேர் பிரதர்? என் பேர் டெரன்ஸ். ஓகே. திருநெல்வேலி சேரன்மாதேவின்னு ஒரு ஊர். சூப்பர். எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து? நான் வந்து 2 மாதம் தான். ஓகே. ஹாய் ப்ரோ. நேற்று பார்த்துட்டாங்க. நேற்று பார்த்துருக்கோம். மதிராஜா திண்டுக்கல். ஓகே. ஒரு மார்டின் சார் தான் வந்துட்டு. ஆமாம், நீங்கள் வந்து 6 மாதம் ஆச்சு. ஹாய் பிரதர். மணிவண்ணன். மணிவண்ணன் டிஸ்ட்ரிக்ட் மண்டையூர்லேருந்து வந்திருக்கேன் நான். ஓகே. 4 months ஆகிடுச்சு. சூப்பர் பிரதர், சூப்பர். வணக்கம், என் பேர் முத்து கோபாலகிருஷ்ணன். ஊர் வந்து தென்காசி, தென்காசி மாவட்டம். இப்போ இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு. சூப்பர் சூப்பர். நிறைய நாடு பயணம் பண்ணிருக்கோம். அதில் இப்போ இங்கே இருக்கிறோம் ரீசெண்டாக. சூப்பர். ஹாய். ஃப்ரம் சென்னை. சென்னை. தமிழ் தான் நீங்கள்? தமிழ் தான். ஓகே. எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு 3 வாரம் ஆச்சு. 3 வாரம் தான். எப்படி இருக்குது 3 வாரம் உங்களுக்கு வந்துட்டு? கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஓகே. இல்லை, பழகிறதுக்குலாம் எப்படி இருக்காங்க மக்கள்? லோக்கல் பீப்புளெலாம் மீட் பண்ணிங்களா? ஓகே, பேசுகிறாங்க. பட் தே ஆர் ப்ரிஃபரிங் உஸ்பெக் லாங்குவேஜ். ரஷ்யன்? இல்லை, ஈவன் உஸ்பெக் தான். அப்படியா? அவங்க ப்ரிஃபர் பண்ணல. உஸ்பெக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படியா? கஷ்டம் தான். ஹாய் பிரதர். My name is Fauzan Ajmuddin. From Karnataka. Karnataka. Which place in Karnataka? Gulbarga. Gulbarga. Okay. Nice to meet you here. Nice to meet you. Hi brother. My name is Azhar. I am from Bihar, Patna. Bihar, Patna. Yeah. Patna. Okay, I've been to Patna. Patna, Laluji. Patna. Okay, I've been there. Yeah. You know that Handi Handi chicken. Yeah, Handi chicken. Yeah. I went there. Hi. My name is Aklan Ahmad. I am from Bihar. Bihar. Siwan. You also from Patna? No, I am from Siwan. Siwan. Okay, nice to meet you. Thank you so much. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கடைசி நேரத்தில் வந்துட்டோம். சாரி, இப்போ முன்னாடியே வந்துருக்கணும். நம்ம இன்னும் நான் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நான் வரும்போது எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்தையும் மீட் பண்ணு. காய்ஸ், வெயில் பிச்சை எடுக்குது. செம்ம வெயிலாக இருக்குது. நடந்து போயிட்டு அவனை மீட் பண்ணிவிட்டு, இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உஸ்பெகிஸ்தானில் வந்து டஸ்கெண்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கோம். இது பக்கத்தில் வந்து அந்த கடை இருக்குது. சாதாரண வெயில் கிடையாதுங்க, வேறு லெவல் வெயிலுங்க அது ஆக்சுவலாக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா குதிரை பிரியாணி செய்கிறதுக்கான இடம். பாருங்கள் எவ்வளோ பேர் சட்டியில் வந்து செய்கிறாங்க. இதுதான் வந்து பிரியாணி. ஸோ
ஸோ கைஸ் ஃபைனலி வந்து புலவ் சென்டர் வந்தாச்சு. நல்ல பெரிய இடமா இருக்குது, பெரிய கடையாக இருக்குது. ஆர்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி தான் கிடைக்கிது, தெரியாமல் சோடா வாங்கிட்டேன். குடிச்சோன்னா அப்படியே நாக்கில் வறண்டு போச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருந்துச்சு. முடியலனால வெளிலலாம் நடக்கவே இல்லை. துபாயில் கூட இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது. ஹாய், ஐ நீட் புலாவ். Horse meat. Один плов, да? Один плов, one плов, да? One, yeah. Horse, right? Horse meat. One and one normal water. Normal water. No soda. No, Воду нету. no sparkle. Water, normal. Компот, да? Компот. Water. Воду. Drinking. Салат. Салат. One. Один салат. И нан, лепешка. What? Лепешка, нан. Хлеб. No, water. Funny. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து இவங்கள்ட்ட வந்து இங்கிலீஷில் பேசுகிறத விட தமிழில் பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் மக்களை மீட் பண்ணாலும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, தமிழ்லேயே பேசுங்க, அவங்களுக்கு புரியும், நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷ் பேசுகிறதும் ஒன்று தான், நான் தமிழில் அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கிறதும் ஒன்று தான். அதனால் நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இனிமேல் வந்து தமிழில் பேசி வந்து புரிய முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா சுத்தமாக அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. தேங்க்யூ. ஒன் மோர். வித்தியாசமாக இருக்குது குதிரைக்கறி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குதிரைக்கறி வந்துருச்சு. எஸ், இதுதான் வந்து குதிரைக்கறி. முட்டை இருக்குது, குதிரை முட்டைன்னு நினைக்கிறேன். தென் வந்து குதிரைக்கறி, தென் கொழுப்பு. இது நம்ம இலையில சுற்றி வச்ச மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. கிட்னின்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. புலவுனா நம்ம ஊர் பிரியாணியுமே நினச்சிடாதீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, பட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ. பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்துலாமே எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, பட் கறி வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் தரல. லைட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டு, பட் நல்லாயிருக்கு. திராட்சை இருக்குங்க, உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, திராட்சையெல்லாம் போட்டிருக்காங்க, அதான் இனிப்பாக இருக்குது. தென் வந்து ஓகே, நம்ம ஊர் பிரியாணி மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இந்த குதிரையோட பிளவில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை, முந்திரி, தக்காளி, அப்படியே ரிச்சாக ஸ்பைசஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கனால வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறாங்க. குதிரைக்கறி சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இது சாப்பிடும்போது, ஏன்னா புதுசாக நம்ம குதிரைன்னு நினச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி குதிரைக்கறிலாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். பட் வந்து இது நல்ல ஒரு எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒரு எனர்ஜிக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்களாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து புலவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு புலவு நாள்னே இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே வந்து கூட்டமாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரீட் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குமா. இப்போ நான் வந்த டைம் வந்து இன்றைக்கி வந்து புலவு டே கிடையாது, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, அதனால் புலவு டே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் வேலை செய்கிற நேரம், அதனால தான் வந்து கூட்டம் இல்லை. பட் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஈரல் இருக்குல்ல, ஈரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் கவுச்சி வாட்டர் அடிக்குது, பட் ஆனால் நல்லா இருக்குது. இது நிறையா வந்து நட்ஸு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவங்க ட்ரெடிஷ்னல் அது திராட்சையோட மட்டுமே நிப்பாட்டிட்டாங்க. திராட்சை, தக்காளி அதிகமாக இருக்குது.
இனிப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாங்க தக்காளி அதிகமாக இருக்குது. குதிரையோட கறி வந்து பார்த்திங்கன்னா இது ஈரல். தென் வந்து முட்டை, கோழி முட்டை தான், அது குதிரை முட்டை இல்லை, கோழி முட்டை தான். சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. தென் வந்து சாலட் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க தக்காளின்றதை யூஸ் பண்ணுறாங்க. நேற்று நம்ம சாப்பிட்ட இடத்துலையும் தக்காளி இருந்துச்சு. இப்போ தக்காளி சொல்லிட்டு இந்த புலாவுலேயும் தக்காளி வச்சுருக்காங்க. தென் சாலடும் வச்சுருக்காங்க. சாலட்டில் வந்து தக்காளி வெங்காயம் சொல்லிட்டு அதுலேயே வந்து தக்காளி வெங்காயம் வச்சுருக்காங்க. இவ்வளோ தக்காளி சாப்பிட முடியாது. நான் வீட்டிலேயே தக்காளி தான் ஒதுக்கி வச்சுருவேன். இங்கே தக்காளி தான் வந்து மெயினாகவே சாப்பிட்றாங்க. பட் ஆனால் இது ஒரு பெனிஃபிட் இருக்கும். தக்காளியில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு இவங்க ஊரில் உள்ள கிளைமேட்டுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலுமே அங்கே உள்ள லோக்கல் ஃபுட் சாப்பிடுங்க. உஸ்பெகிஸ்தானில் தமிழில் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்காக குதிரைக்கறி. நல்லாயிருக்கும். 4 நாள் எனக்கு சாப்பிட முடியுது. வேறு ஏதோ புதுசாக வந்து ட்ரை பண்ணணும், எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட முடியாது. ஆனால் அந்தளவுக்கு தான் இருக்குது. நம்ம இந்தியன் டேஸ்ட்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மற்ற நாட்டுக்கு வந்துட்டு வந்து நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஊரில் ஒரு சாப்பாடு இருக்கும், அவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டை நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுமே தவிர இந்தியா சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து அவங்க ஊர் சாப்பாடு. ஸோ மெயினாக வந்து இந்த புலவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோறு வந்து வரன்னு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபுல்லாக வேகலை, வரன்னு இருக்குது. தென் வந்து குதிரையோட கறி. தென் வந்து முட்டை வந்து சின்ன முட்டை ஒன்று இருக்குது. சின்னதாக இவ்வளோ பெருசுக்கு ஒரு முட்டை, சின்ன முட்டை ஒன்று இருக்குது, பிஞ்சு முட்டைம்பாங்களா அது ஒன்று. அது இல்லாமல் வந்து பெரிய முட்டை ஒன்று போட்டிருக்காங்க. இந்த முட்டை, குதிரைக்கறி, இந்த புலவு இல்லை அந்த இனிப்பான ஒரு டேஸ்ட் எல்லாமே சேர்த்தா வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து டஸ்கண்ட் வந்தீங்கன்னா வந்து இந்த புலவ் ஷாப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புலவுன்னு அடித்தாலே கூகுளில் வந்துடும். அதிகமாக ரேட்டிங் உள்ள கடை இதுதான். நல்ல பெருசான பெரிய கடை. உள்ளே வந்தீங்கனாலே வந்து இந்த இடம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 50,000 வந்தது. 50,000 அப்படின்னா வந்து எவ்வளோ அப்படின்றத கீழே நான் வந்து இந்த இடத்துல போடுறேன். 5,000 தான் வந்து இந்தியன் ருப்பி. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு இடத்துக்கு மார்க்கெட் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ்லேயே முதல் முறையாக வந்து நம்ம குதிரைக்கறி வந்து சாப்பிட்டு வீடியோ காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன். See you, bye from Pune. Peace.